உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை நாம் அறிந்து கொள்வதோடு அவற்றை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேசி வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஐவிரலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு ஏன் ஐவிரலி அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா 5 இலைகள், அதோட இலை அமைப்பை பார்த்தோன்னா நம்மளுடைய கை அமைப்பு எப்படி இருக்கோ, விரல்கள் எப்படி இருக்கோ, அதே போல் ஒரு தோற்றத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த ஐவிரலின்னு சொல்லுவோம். ஐவிரலியுடைய கிழங்கு நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்று. சித்த மருத்துவத்துறையில், ஆயுர்வேத மருத்துவத்துறையில், யுனானியில் கூட ஐவிரலி முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐவிரலியுடைய கிழங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 2 காரணங்களால் குழந்தையின்மை ஏற்படுறதை பார்க்குறோம். ஒன்று, ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மை குறைபாடுன்னு சொல்லக்கூடிய உயிரணுக்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், அல்லது அவர்களுடைய ஆண்மை தன்மையிலேயே இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, பெண்களுக்குன்னு பார்க்கும்போது கருப்பையில் ஏற்படுகின்ற கோளாறுகள், கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கோளாறுகள், கருமுட்டையில் ஏற்படுகின்ற கோளாறுகள், மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அப்படின்னு 2 வகையாக இந்த பிரச்சனைகளை பிரிக்கலாம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வகையான மருந்துகள் ரொம்ப முக்கியத்துவமான இடத்தை பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஐவிரலியை பொறுத்தவரையிலும் ஆண்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுவோம், உடலுறவு ஆரம்பிக்கும் போதே விந்து வெளிப்படுகின்ற தன்மையை குறைப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிக சிறப்பான மருந்துகளில் ஒன்று இந்த ஐவிரலி. ஐவிரலியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை நன்றாக பாலில் போட்டு இந்த ஐவிரலியோட கிழங்கை நல்லா வேக வைப்பாங்க. அதன் பிறகு அதை எடுத்து வெயிலில் நன்றாக காய வைத்து பொடி செய்வாங்க. பொடி செய்யக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை திருப்பி ஒரு மூட்டையில் போட்டு பாலில் போட்டு நல்லா வேக வைப்பாங்க, திருப்பி வெயிலில் காய வைப்பாங்க. இந்த மாதிரி 21 முறை சுத்தம் செய்து எடுக்கக்கூடிய அந்த ஐவிரலியுடைய கிழங்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கையையும் உடலுறவு செய்யக்கூடிய நேரத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லுவோம். உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாவதும் அதே போல் உடலுறவு கொள்ளக்கூடிய நேரம் அதிகமாவது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு நிறைய வேதியியல் மருந்துகள் இருந்தாலும் கூட இயற்கையான முறையிலேயே நிரந்தரமாக இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த ஐவிரலியுடைய கிழங்குக்கு உண்டு. அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருமுட்டை பை நீர்க்கட்டிகளையும் மாதவிலக்கு கோளாறுகளையும் சரி செய்யக்கூடிய சிறப்பான மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐவிரலியிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கொண்டு 21 முறை சுத்தம் செய்யக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை சொல்லலாம். ஒரு தேக்கரண்டி அந்த சூரணத்தை பாலில் கலந்து அல்லது வாழைப்பழத்துடன் பிசைந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் அந்த பெண்கள் எடுக்க ஆரம்பித்தாலே மாத விலக்கு சரியாக வர்றதை நம்ம பார்க்க முடியும். மாத விலக்குகள் சரியாக ஏற்படும் போது தான் கருமுட்டையுடைய வளர்ச்சியும் சீராக இருக்கிறதையும், நல்ல தரமான கருமுட்டையுடைய வளர்ச்சி ஏற்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். என்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நான் ஐவிஎஃப் ட்ரை பண்ணேன், ஐயுஐ ட்ரை பண்ணேன், எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவர்களுக்கு ஒரு 6 மாத காலம் இந்த ஐவிரலியுடைய சூரணத்தை கொடுத்து, ஆண் பெண் இருவருக்குமே அந்த சூரணத்தை கொடுத்து தொடர்ந்து சாப்பிட சொல்லுவோம். சாப்பிட்டு அதன் பிறகு மீண்டும் அவர்களுக்கு இயற்கையான முறையில் ஒருவேளை கருத்தரிப்பு ஏற்படவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை ஐவிஎஃப்ஓ அல்லது ஐயுஐயோ பண்ணி பார்க்கும்போது அவர்களுக்கு அதில் ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இயற்கையான முறையிலேயே கருத்தரிப்பதற்கும் அல்லது செயற்கை முறை கருவூட்டல் செல்வதற்கு முன்பு இந்த ஒரு சூரணத்தை எடுத்து சாப்பிட்டு அதன் பிறகு செயற்கை முறை கருவூட்டல் செல்லும்போது அது சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்னோடய ப்ராக்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம வச்சுருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா
வெறும் மருந்துகளை மட்டும் கொடுப்பது இல்லாமல் யோகம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள், அதே போல் மூச்சு பயிற்சிகள், மனம் சம்பந்தப்பட்ட மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள், உணவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்த்து அது கூட ஏதாவது ஒரு மூலிகை மருந்தை மட்டும் ஒரு 3 அல்லது 6 மாத காலம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது பெண்களுக்கு உடல் எடையில் மாற்றம், தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடுகளில் மாற்றம், நீரிழிவு நோய் மற்றும் அது சம்பந்தப்பட்ட கோளாறுகளில் மாற்றம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் படிப்படியாக மாறி குணமாகி வரதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு சரியாகும்போது இயற்கையான முறையிலேயே கருவூட்டல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல ஒரு கணிசமான மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஐவிரலி ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இரண்டுக்குமே நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஐவிரலியை பொறுத்தவரையிலும் பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய கிழங்காக இருக்கிறதுனால முறைப்படி சுத்தம் செய்து உபயோகப்படுத்தும் போது தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் பாரம்பரிய மருத்துவ நூல்களில், குறிப்பாக சித்த மருத்துவ நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐவிரலியை ஒரு டோலா எந்திரம் செய்து அதற்குள்ளே கட்டி வைத்து பால் கொண்டு கொதிக்க வைக்கின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு இந்த சுத்தம் அடைந்து தேவைப்பட்ட மருத்துவ குணமும் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறு, ஒரு காலத்தில் பெண்களுக்கு மட்டும் ஏற்பட்டிருக்கின்ற கோளாறு இன்றைக்கு ஆண்களுக்கும் அதிகமாக ஏற்படுறதை பார்க்குறோம். திடீர்னு உடம்புடைய எடை அதிகரிக்குது, திடீர்னு உடல் சோர்வு அதிகரிக்கிறது, தலைமுடி வேகமாக கொட்ட ஆரம்பிக்கிறது, நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை குறைய ஆரம்பிக்கிறது, எல்லா இடத்திலும் எல்லா நேரங்கள்லையும் அதிக கோபப்படுகின்ற எண்ணங்கள், இதெல்லாம் உடலில் மிக அதிகமான அளவுக்கு தைராய்டு செயல் குறைபாடு நோய் அதிகமாக இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய குறிகளாக இருக்கிறது. ஸோ இதை குறைப்பதற்கு நல்ல மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐவிரலியுடைய கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. சுத்தி செய்யப்பட்ட ஐவிரலியுடைய கிழங்கை எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக அதை குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தாலே உடலுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஒரு 6 மாத காலம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுடைய தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் படிப்படியாக குறைந்திருக்கிறது கூட நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த ஐவிரலியை பொறுத்தவரையிலும் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருமுட்டை பை மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தைராய்டு நோயை படிப்படியாக குணமாக்குகின்ற சக்தி படைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் பல நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தனிநபருடைய அந்தரங்கம், இந்த அந்தரங்கத்திற்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பது இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக மாறியிருக்கிறது. பொதுவாக நம்முடைய அந்தரங்கம் கண்காணிக்கப்படுகிறது என்கிற பயம் என்பது இந்த நவீன தொழில்நுட்ப யுகத்தில் ஒவ்வொரு கணத்திலும் மனிதர்களுக்கு இருக்கிறது. தாங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நாம் யாராலோ கண்காணிக்கப்படுகிறோம் என்கிற உணர்வு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஒரு சோஷியல் மானிட்டரிங் என்பது ஒரு விதமான ஒரு மனநெருக்கடியை மக்களிடம் ஆழமாக விதைத்திருக்கிறது என்று உளவியலாளர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்தரங்கம் தொடர்பான இந்த கேள்விகள் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனையாகி இருக்கிறது. அது ஆதார் அட்டை தொடர்பானது. அதற்கு முன்பாக தனி மனிதர்களுடைய அந்தரங்கம் தொடர்பாக சர்வதேச விதிமுறைகள் என்ன கூறுகின்றன, நெறிமுறைகள் என்ன கூறுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1948 ஐநா மன்றத்தால் வெளியிடப்பட்ட இந்த சர்வதேச மனித உரிமை பிரகடனம், இதுதான் எல்லா நாடுகளுக்குமான அடிப்படையான
குடியுரிமை சார்ந்த உரிமைகள் சட்டங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு வேத நூல் போன்றது என்று சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாடும் தங்களுடைய மனித உரிமைகள் சார்ந்த சட்டத்திட்டங்களை தொடர்ந்து இயற்றி வருகின்றன. அதே போல் 1972 உருவாக்கப்பட்ட ஒரு தனிமனிதர்களுடைய குடியுரிமை சார்ந்த சிவில் உரிமைகள் சார்ந்த நெறிமுறைகள் தொடர்பான சர்வதேச பிரகடனம், இவை இரண்டுமே ஒரு தனிநபரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், தனிப்பட்ட உறவுகள் சார்ந்த எந்த விஷயங்களையும் மற்றவர்கள் கண்காணிப்பதற்கு அல்லது அது தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு அவருடைய அனுமதியின்றி யாருக்கும் உரிமை கிடையாது என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கையெழுத்திட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் தனி மனிதர்களுடைய அந்தரங்களை பாதுகாப்பது தொடர்பாக 2012ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியமும் கூட ஒரு முக்கியமான பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்த பிரகடனங்கள் எல்லாமே தனி மனிதர்களுடைய குடியுரிமைகள் சார்ந்த, அவருடைய அந்தரங்க வாழ்க்கை சார்ந்த, தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த தகவல்களை திட்டவட்டமாக பாதுகாக்கிறது. அப்படியே ஒரு தகவல் ஒரு அமைப்பினாலோ அல்லது ஒரு அரசினாலோ திரட்டப்பட்டால், ஒரு தனிநபருடைய தகவல், அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அந்த தகவல் திரட்டப்பட்டால், அந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்கு தாண்டி அந்த தகவல் யாருக்கும் பகிரப்படக்கூடாது, அது மிக மிக ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்து விதமான நெறிமுறைகளும் இந்த அந்தரங்கம் தொடர்பான சட்டங்களும் நெறிமுறைகளும் வலியுறுத்துகின்றன. ஆனால் இது அனைத்தையுமே இப்பொழுது உடைத்தெறிவதற்கு இந்த ஆதார் அட்டையின் மூலமாக மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. உங்களுடைய கண் விழி ரேகை படிவங்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள், உங்கள் மச்சங்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்படி உங்களுடைய மிக அந்தரங்கமான அடையாளங்களை பதிவு செய்வதன் மூலமாக ஒட்டுமொத்த சமூகத்தையுமே ஒரு முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு அரசு விரும்புகிறது. இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் இப்பொழுது நிலுவையில் இருக்கின்றன. இது தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் நடந்து வருகின்றன. இந்த விவாதங்கள் அனைத்துமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எழுப்புகின்றன. ஒரு தனி மனிதருடைய அந்தரங்கத்தின் மீது அரசிற்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறது, எந்த அளவிற்கு கட்டுப்பாடு இருக்கிறது என்பதுதான் அந்த விவாதம். அப்படி பார்க்கிற போது அரசு என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு நம்முடைய அரசியல் சாசனம் ஒன்றும் அப்படி அந்தரங்க உரிமை எதையும் வலியுறுத்தவில்லை. அதாவது அது ஒரு முழுமையான ஒரு தனித்துவமான ஒரு உரிமை என்று சொல்லவில்லை. ஆகவே அரசிற்கு ஒரு தனி மனிதருடைய எல்லா அந்தரங்கங்களையும் தெரிந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்று அரசு வாதிடுகிறது. ஆனால் இதில் எதிர்த்தரப்பில் நின்று வாதிடக்கூடியவர்கள், நம்முடைய அரசியல் சாசனம் தனி மனித உரிமைகளை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறது, அதற்கான பல்வேறு சட்ட ரீதியான ஒரு கூறுகள் அதில் இருக்கின்றன. ஆகவே எல்லையற்ற வகையில் ஒரு அரசு தனி மனிதர்களுடைய தகவல்களை திரட்டுவது, பிறகு அந்த தகவல்களை பல நிறுவனங்களோடு பகிர்ந்து கொள்வது. இப்பொழுது உதாரணமாக நீங்கள் உங்களுடைய ஒரு அலைபேசியை எடுத்து பாருங்கள், எத்தனை விதமான நிறுவனங்களுடைய விளம்பரங்கள் உங்களுக்கு வருகின்றன என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த விளம்பரங்கள் எல்லாம் ஏதோ வெறுமனே உங்களுக்கு ஒரு போகிற போக்கில் அனுப்பப்படுபவை அல்ல. மாறாக உங்களுடைய வயது, உங்களுடைய பின்புலம், வருமானம், உங்களுடைய ஆர்வங்கள் இவையெல்லாம் ஆராயப்பட்டு அதன் அடிப்படையில் தான் அந்த நிறுவனங்கள் உங்களுக்கு விளம்பரங்களை அனுப்புகின்றன. எல்லோருக்கும் எல்லா விளம்பரங்களும் வருவது கிடையாது. அப்படி பார்க்கிற போது உங்களுடைய மின்னஞ்சலில் வரக்கூடிய ஒரு விளம்பரமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியாக வரக்கூடிய ஒரு விளம்பரமாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களை பற்றிய அடிப்படை தகவல்களிலிருந்து தொகுக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பக்கூடிய விளம்பரங்கள். அதாவது தங்களுடைய டார்கெட் யார் என்பதை, தங்களுடைய இலக்கு என்ன என்பதை அவர்கள் தெளிவாக வரையறுக்கிறார்கள். அதற்குத்தான் இந்த தகவல்கள் பயன்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது நீங்கள் உதாரணமாக உங்களை பற்றிய எல்லா தகவல்களும் ஒவ்வொரு நிமிடமும் பதிவாகிற போது நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்கள் கண்காணிப்பிற்குள்ளாகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு அரசிற்கு எதிரான ஒரு கருத்தை நீங்கள் எங்காவது ஒரு சமூக வலைத்தளங்களிலோ அல்லது வேறு இடத்திலோ பதிவு செய்திருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு போராட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்திருக்கலாம். இது எல்லாமே உங்களை பற்றிய தகவல் தொகுப்புகளில் போய் சேருகிறது. அப்படி சேருகிற போது நாளைக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு செல்கிற போதோ அல்லது வேறு விதமான ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுகிற போதோ உங்களை மதிப்பிடுவதில் நீங்கள் செய்த அனைத்து விதமான காரியங்களும் பார்வைக்கு வந்துவிடும். இது உண்மையிலேயே ஒரு தனி மனிதரை எப்பொழுதும் ஒரு சிறைச்சாலைக்குள் வைத்திருப்பது போன்றது, அல்லது ஒரு ஒட்டுமொத்த தேசத்தையே சிறைச்சாலைக்குள் வைத்திருக்கக்கூடியது. அப்படி பார்க்கிற போது இந்த அந்தரங்கத்தை மீறுவது தொடர்பான இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நவீன அடிமை முறைக்கு மனிதர்களை கொண்டு செல்லக்கூடியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு துறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அந்த துறையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்பொழுது நாம் காணவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் டாக்டர் ரிச்சர்ட் டேனியல். ஒரு சமூக சேவகரா போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்க அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கான மறுவாழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இவருடைய அனுபவம் என்ன, இவர் சார்ந்த பணிகள் இப்படின்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக சேவகராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். சமூக சேவகர் அப்படின்னு சொல்லும் போது சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், அதெல்லாம் பலர் செஞ்சிட்ருக்காங்க. அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்க அப்படின்னு பார்க்கும்போது பள்ளியிலிருந்தே இந்த பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்லேருந்து இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் வருது. இது வர்றது எப்படி, என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துது இப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு விடை தெரியல. ஆனால் இதுலேருந்து மீண்டு வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற நிறைய பேரை பார்க்குறோம். அவர் மட்டும் இல்லை, அவர் சார்ந்த குடும்பமும் இதனால் முழுமையாக பாதிக்கப்படுறாங்க. மனைவி, மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பை, அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கம் இதிலிருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அதை எப்படி, யாரை சரியாக அணுகணும் அப்படின்ற ஒரு கேள்வியோட ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலையும் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த பழக்கம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, இதோட உச்சபட்சம்னு போகும்போது ஒரு மனிதன் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சந்திக்கிறான். ஸோ அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னும் போது இந்த மறுவாழ்வு மையங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு முழுமையாக இயல்பான நிலைக்கு அவங்கள திருப்பி அனுப்புது இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது சார். நீங்கள் வந்து ஒரு மறுவாழ்வு மையத்தை உருவாக்கி இன்னைக்கு அதை நடத்திட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் பொதுவாக இந்த பாதிப்புகள் சார்ந்து எவ்வளோ தூரம் ஒரு சிக்கலான ஒரு சூழலெல்லாம் நீங்கள் கடந்து வர வேண்டியது இருக்குது இப்படி நிறைய பேசணும். ஃபஸ்ட்டு இந்த பாதிப்பு அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு அமைப்பு ரீதியாக பார்க்குறீங்க, ஒரு போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு போதை இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்கலேருந்து பேச ஆரம்பிக்கலாம் சார். ஸ்கூல் பசங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்கூல் யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பியர் ப்ளஷருக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது கொஞ்ச நாள் ஆவ 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 அவங்களோட என்வாயர்மெண்ட்டும் அவங்களோட சூழல் ப்ளஸ் அவங்களோட பிஹேவியர் பேட்டர்னை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வந்து அவங்கள அடிக்ஷனுக்கு லீட் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு தெரியாது அடிக்ட் ஆக போகிறோம், இந்த மாதிரி நம்மளை கொண்டு போக போகுது, இந்த லெவலுக்கு போக போகிறோன்றது அவங்களுக்கு தெரியாது, யாருமே தெரியாமல் தான் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு சந்தோஷத்துக்காக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னென்ன போதைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், மெயின் முக்கியம் வந்து ஆல்கஹால் தான். அடுத்தது கஞ்சா, அடுத்தது நம்ம ப்ரிஸ்கிரைப்ட் மெடிசன் லைக் செடேட்டிவ்ஸும் ஸ்லீப்பிங் பில்ஸும். ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல இதெல்லாம் வந்து ஒரு உபயோகமான, ஒரு உடலுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு உபயோகமான பொருள், அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு அடிக்ஷனில் கூப்பிட்டு போவோம். த வே ஆஃப் திங்கிங். ஸோ இதை போட்டால் எனக்கு தூக்கம் வரும், இதை செஞ்சால் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இதை பண்ணால் ஒரு ஜாலியாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது நாளடைவில் இது தொடர்ச்சி ஆகும்போது, அதாவது எந்த ஒரு விஷயமே, எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போதோ, அது ஒரு எக்ஸாம்பிள் அளவுக்கு மீறினது அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி. ஸோ அது அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது இட் லீட்ஸ் டு அடிக்ஷன், அது அடிக்ஷனுக்கு கொண்டு போகுது. பட் ஆனால் யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸில் வந்து ஒரு ஜாலிக்காக ஒரு அக்கேஷனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ ஒரு கிறிஸ்மஸோ அது ஒரு அக்கேஷனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நாளாவ என்ன ஆகுதுன்னா, திருப்பி எனக்கு எப்போ அந்த ஒரு சிலர் இந்த 10ல் 2 பேர் தான் அடிக்ட் ஆகுறாங்க. 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் எடுக்கிறாங்கன்னா இது 2 பேர் தான் அடிக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களோட பர்சனாலிட்டி மன ரீதியாக அவங்களுக்கு வந்து பலம் கிடையாது, அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க மனதளவில். ஸோ அந்த பலவீனம் தான் அவங்களை கொண்டு போகுது. ஸோ அதை அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை வந்து இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணும் போது அவங்க ஏற்றுக்கிற மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு தான் அந்த மறுவாழ்வு மையங்கள், அதுக்கு தான் வந்து டீஅடிக்ஷன் சென்டர்ஸ் இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்குது. இப்போது போதை பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது இதில் பல விதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது
ட்ரிங்க் வந்து இப்போ ஒரு சோஷியலிசிங் ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க விழாக்கள் இந்த மாதிரி பொதுவாக கூடும்போது இது தப்பில்லை அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மனதளவில் இதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு அடிக்டட் பர்சனுக்கும் இந்த மாதிரி அக்கேஷ்னலாக ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கும் எப்படி ஒரு வேறுபாடு தெரியும் சார்? இருக்குது, அழகாக கண்டுபிடிக்கலாம் வித்தியாசம். இப்போ அக்கேஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் திருவிழாவுக்கு போவாங்க, ஒரு பொங்கல் அன்றைக்கி ஒரு ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணுவாங்க, ஒரு கெட் டுகெதரு, ஒரு ஃபேமிலி அக்கேஷனு அந்த மாதிரி சந்திக்கும் போதோ அவங்க அன்றைக்கி மாத்திரம் தான் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி சாப்பிடும் போதோ அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் வீட்டில் இருக்கவங்களே எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஜென்ரலாக எவ்வளோ அளவு தெரியுமோ அது நோ தேர் லெவல், அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவாங்க. அவங்களால யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. அவங்க தேவையில்லாமல் பொய் சொல்ல போகிறதில்ல. அவங்க வந்து அதை சாப்பிட்றதுனால எதனால் மற்றவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல. ஸோ அவங்க ப்ராப்பராக அழகாக சாப்பிட போகிறாங்க, அந்த சந்தோஷத்துக்காக சாப்பிட்றாங்க, அந்த ப்ளஷருக்காக அதை சாப்பிட்றாங்க. அந்த அளவு தே நோ தேர் லிமிட். சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றாங்க, படுக்கிறாங்க. ஸோ அதோடு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பொங்கலோ நெக்ஸ்ட்டு திருவிழாவோ நெக்ஸ்ட்டு அக்கேஷன் எப்போவோ அப்போ தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆஃபர் பண்ணால் கூட அவங்க நோ சொல்லுவாங்க, வேண்டாம் எனக்கு. ஏன்னா அவங்களோட அளவு அவங்களுக்கு தெரியுது. இதே வந்து ஒரு அடிக்ட் பர்சன் கிட்ட போய் ஒரு கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சாப்பிட்ருந்தா கூட சாப்பிட்லன்னு சொல்லுவார். அப்போ தான் ஃபுல்லாக குடிச்சிருப்பார், இல்லை ஃபுல்லாக போதை எடுத்துருப்பார். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வேணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் சாப்பிடுவே இல்லை பரவாயில்ல கொடுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவார். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும் போது அக்கேஷனாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் சோஷியலாக கன்வெர்ட் ஆகி ப்ராப்ளத்துக்கு கொண்டு வருது. ஸோ யாருமே டேரெக்டாக எடுத்தவொடனே ப்ராப்ளத்தில் போய் மாட்டல. ஸோ அக்கேஷன் சோஷியல் ப்ராப்ளம் சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இன்னிய வரையும் அக்கேஷன்லாம் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு அக்கேஷனாக ஸ்டார்ட் பண்ணோம். என் கூட குடித்தவங்க இன்றைக்கி வந்து ஒரு 8 பேர் இன்னி வரையும் குடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் நானும் இன்னொரு நண்பரை மட்டும் அளவுக்கு மீறி எடுத்து அடிக்ட் ஆகிட்டோம். எங்களால் ஏற்றுக்கவே முடியல. நாங்கள் அடிக்ட் ஆனதை எங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன் எங்களோட கேள்வி இல்லை, நானே அடிக்ட் ஆனால் அவங்க ஏன் அடிக்ட் ஆகலை, இதுதான் என்னோட கேள்வியை. கடைசி வரையும் நான் அந்த பெரிய அதுக்கு ஒரு பல இயர்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஒரு பெரிய போராட்டம். ஸோ அவங்களால மட்டும் குடிக்க முடியுது, என்னால் ஏன் குடிக்க முடியல? ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ எனக்கு வந்து போகிற இடத்துலலாம் வந்து அட்வைஸ் தான் பண்ணாங்களே வழிய யாருமே முறையாக இது ஒரு நோய், நீ ஒரு நோயாளின்னு யாருமே சொல்லலை. ஸோ அழகாக புரிய வச்ச இடம் மறுவாழ்வு மையம். ஸோ இன்றைக்கி வந்து ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. ஸோ ஆல்கஹாலிக் யார், அக்கேஷனல் ட்ரிங்கர் யார், சோஷியல் ட்ரிங்கர்ஸ் யார். குடிக்கிற எல்லாரும் குடிக்காரன் கிடையாது. ஸோ அது வந்து என்னென்னா குடிக்கிறவங்க எல்லாமே தப்பாகவும் பார்க்கக்கூடாது ஒன்று. இன்னொன்று ஸோ அக்கேஷனாக குடிக்கிறவங்கள வந்து நீங்கள் ஒரு நோயாளினும் அவங்கள வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஸோ ரம்மோட ஃபுல் ஃபார்மே ரெகுலர் யூஸ் மெடிசன். அது ஒரு மருந்துக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த மருந்து அளவாக எடுத்துக்கும் போது எனக்கு பிரச்சனை கிடையாது, அளவுக்கு மீறும் போது தான் எனக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஏன் எனக்கு மட்டும் அளவுக்கு மீறுது? ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் பிடிச்சிருக்குது, நான் அதை எனக்கு வந்து அது இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறேன். ஸோ இதுதான் என்னோட திங்கிங் லெவல். ஸோ ஐ ஷுட் மேக் டிஃப்ரென்ஸ் இன் திஸ். அதாவது நான் அதை மாற்றணும் முதல்ல. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த பழக்க வழக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பள்ளியில் வருதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு டீனேஜ் அந்த பருவத்தில் வருதுன்னு சொல்லலாம். பல நாட்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாமல் மறைச்சு வைக்கிற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு அக்கறை இருக்கிற ஒரு குடும்ப மக்கள் வந்து எப்படி இதை தெரிஞ்சுக்க முடியும், நம்ம மகன் இந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது வந்து எப்படி அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ரெகுலராக அவரோட பிஹேவியரே மாறும். அதாவது அந்த டிபெண்டன்ஸுக்கு போகும்போதும் எனக்கு ஏதோ ஒன்று தனிமைப்படுத்துவேன். நான் வீட்டில் தெரியும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வாயில் பபிள் கம், சூயிங் கம் எதனா ஒன்று போட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. இல்லைனா வெளியே வந்து ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக மறைஞ்சி பண்ண காலெல்லாம் போயிட்டு. அது வந்து இட் டேக் சம் டைம். வீட்டில் வந்து அப்பா ஒர்க் போவார், அம்மாவும் வேலை செய்வாங்க, இல்லை அம்மா வந்து வீட்டு வேலைகளை பார்த்துப்பாங்க, அப்பா வந்து வெளியே வேலைகளை பார்த்துப்பாரு. ஸோ இவர் வந்து யாருக்கும் தெரியாமல் தான் ஆரம்பத்தில் பண்ணுறோம். இது எப்போ தெரிய வருதுன்னா அவர் வந்து அவரோட டைமிங், இப்போ வந்து ஒரு 6 o'clock வீட்டுக்கு வர்றாருன்னா அவர் ஒரு 8:30 ஆகும், நான் அதுக்கு நெக்ஸ்ட் 9:30 ஆகும், அதுக்கப்புறம் 10:30 ஆகும். ஸோ அதை நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணோம். அந்த சர்டன் ஏஜ் தான், அதாவது பை 16 to 25 வரையும் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஏஜ் அது. அந்த ஏஜில் மாறுறது, அந்த ஏஜில் நான் கண்காணிக்காமல் பிள்ளைங்களை ஐ வில் மிஸ். அதாவது நம்ம மிஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அது எப்படின்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு போய் சேர்றது, அந்த டைமுக்கு ஏன் லேட்டாக வரேன்னா அதுக்கு ஒரு பொய் சொல்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து அவரை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நிறைய பேர் அதை வாட்ச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவேர்னஸ் கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது அந்த அளவுக்கு.
பொதுவா நம்பிடுவாங்க நம்ம பசங்க அப்படின்னா எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருப்பாங்கன்னு ஒரு பிலீஃப் அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு மனிதன் முழுமையா ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கான், இதுக்கு அடிமையாக இருக்கான் அப்படின்னா அவங்களுடைய உச்சபட்ச ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்? உச்சபட்ச ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போ அவர் அடிமை ஆகிட்டாருனால அவர் ஃபஸ்ட்டு வந்து பொய் பேச ஆரம்பிச்சிடுவார். ஸோ அவர் வேலைக்கு போனாலும் அவர் ரெகுலராக வேலைக்கு போகிறார். இப்போ அவர் சொல்லுவார், இப்போ யாருமே வந்து நீ ஒரு குடிகாரன் அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க, இல்லை நீங்கள் ஒரு குடிநோயாளிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. யாரை பார்த்து குடிகாரன்னு சொல்கிறேன், நான் குடிகாரனா, நீ தான் குடிகாரன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்களால முடியாது. பிகாஸ் அவங்க வந்து யாருமே குடிக்கிற யாருமே நான் குடித்து கீழே விழணும், குடித்து கஷ்டப்படணும், குடிக்கிறதுனால என் மனைவி வெளியே போகணும், வீட்டை விட்டு வெளியே போகணும், ஸோ குடிக்கிறதுனால எனக்கு போலீஸ் கேஸ் ஆகணும், சண்டை போடணும், இதுக்காக யாருமே ஒயின் ஷாப் போய் குடிக்கல. ஆனால் 10ல் 2 பேருக்கு மட்டும் இது நடக்குது. ஏன்னா அவங்களோட திங்கிங் லெவல் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு உள்ளே வருது. ஸோ பாசிட்டிவான விஷயத்தை அவங்களால ஏற்றுக்கவே முடியல நம்ம என்ன சொன்னாலும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன்னா குடிக்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் தலையாட்டிப்பார். திரும்பி அவருக்கே தெரியும் நான் குடிக்கிறது தப்பு, நம்ம குடிக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, ஸோ இதை நம்ம நிறுத்தியே ஆகணுன்றதுக்காக அவர் யோசிப்பார், சத்தியெல்லாம் பண்ணுவார். திரும்பி என்ன பண்ணுவார்னா ஒரு 5 மணிக்கு யாராவது ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுவான், இல்லை ஃபோன் பண்ணுவான், உடனே கிளம்பி போயிடுவார். அது அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன ஸோ அந்த லெவல் எதுக்குன்னா அவர் வேலைக்கு போகிறதும் வந்து குடிக்கிறதுக்காக தான் ஏர்ன் பண்ண போவார். ஸோ வேலைக்கு போனால் வருமானம் வரும், வருமானம் வந்தால் குடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வேலைக்கு போக ஆரம்பிப்பார். ஸோ அந்த லெவல் வந்து எப்போ மாறன்னா அவரோட வே ஆஃப் ட்ரிங்கிங். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அக்கேஷனாக சாப்பிடும் போதோ அவங்களுக்கு அந்த அளவு தெரியும். சோஷியலாக சாப்பிடும் போதோ இன்னி வரையும் நிறைய பேர் சோஷியலாக குடிக்கிறாங்க, அந்த அளவு குடிப்பாங்க. அவங்க நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணுன்னுவாங்க, அந்த டைம் ஆகிடுச்சுன்னா குடிக்க மாட்டாங்க, 8:30க்கு மேலே குடிக்க மாட்டாங்க, இல்லைன்னா வந்து அந்த அளவாக குடிப்பாங்க, நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ சப்போஸ் வீட்டில் கால் பண்ணாலும் இல்லைம்மா நான் சாப்பிட்டு வந்துடுவேன்னுவாங்க, இல்லை வீட்டில் வாங்கி வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இவருக்கு நேரம் தெரியாது, காலம் தெரியாது, எப்போ குடிக்கிறேன்னு தெரியாது, பொழுது விடிஞ்சுதான் தெரியாது. ஸோ நாளைக்கு பணம் தேவையில்லையா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, நாளைக்கு வாடகை கட்டணுமா, எதை பற்றியும் அவருக்கு கவலை கிடையாது. ஸோ அவருக்கு வந்து குடிக்கணும், அவரோட ஒரே நோக்கம், ஒரே பார்வை எல்லாமே குடிக்கணும். ஸோ இதனால் மற்றவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது, சொசைட்டியில் கெட்ட பேர் ஏற்படுது, தான் உடலும் பாதிக்கப்படுது. அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு, அவருக்கு தெரியல, அவ்வளோதான். அதுதான் உண்மை. பேசிக்காக அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. அதாவது இன்றைக்கி சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா குடிக்கிறான்னா கேவலமாக நினைக்கிறாங்க. ஸோ அவருக்கு குடிக்கிறான்னா அவனை ஒரு மாதிரி தீண்டத்தகாதவன் மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்கள மாதிரி நல்லவங்க கிடையாது. அன்பு பாசம் அதிகம் உள்ளவங்க, இறக்க குணம் உள்ளவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா முதல்ல போய் நிற்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் கூட நிறைய பேர் போகிறாங்களா, யாராவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் ஓடி போய் காப்பாற்றுறவர் நம்மளால தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு அந்த பேசிக்காக அவங்க நல்லவங்க. அந்த நல்லவங்க தீய பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. ஸோ தீயவர்களாக சித்தரிக்கப்படுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க தீயவர்கள் கிடையவே கிடையாது. தே ஆர் வெரி குட் பர்சன், தே ஆர் சிக் பர்சன். அவங்க ஒரு நோயாளி, அவங்கள ஒரு நோயாளியாக தான் பார்க்கணும். யாரும் நோயாளியாக பார்க்குறதில்ல. குடிகார ரொம்ப எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பத்திரிக்கை வைப்பாங்க, தயவுசெய்து உங்கள் பையனை மட்டும் வர வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்வாங்க. சிலர் வீட்டில் அதெல்லாம் நடந்திருக்குது. எங்கள் வீட்லேயும் நடந்திருக்குது. முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்கும், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைய மட்டும் வர வேணாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போதோ எனக்கு வருத்தமாக இருக்கும், கோபமாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும். பட் ஆனால் என்னால் வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியல. எனக்கு யாருமே அதை சொல்லித்தரல. இது வந்து ஒரு நோயே, நீ ஒரு நோயாளின்னு யாரும் சொல்லலை. குடிக்காதன்னு மட்டும் தான் சொன்னாங்க. நான் ஏன் குடிக்கக்கூடாது, என்னோட கேள்வி அதை. நான் ஏன் குடிக்காது, நீ குடிக்கிறல்ல. ஸோ அவங்க அளவாக குடிக்கிறாங்க, நான் அளவுக்கு மீறி போகிறேன். இந்த அளவை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து மறுவாழ்வு மையத்தில் புரிய வைக்கிறாங்க. இப்போ அந்த மறுவாழ்வு மையத்தோட செயல்பாடு பற்றி, இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் போது அவங்களா கண்டிப்பாக வந்து ஒரு மறுவாழ்வு மையத்தில் சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி அவங்களே வந்து சேர்றாங்களா, இல்லை அவங்க சார்ந்த குடும்பத்தினர் வந்து அவங்கள மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு வராங்களா? இந்த ஆரம்ப கட்ட சிகிச்சை அப்படிங்கிறது மறுவாழ்வு மையத்தில் எப்படி நடக்குது? அதாவது இப்போ யாருமே விருப்பத்தோட யாருமே வந்து குடியை நிப்பாட்டணும் அப்படின்ற விருப்பம் யாருக்குமே இல்லை. உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இருக்குது, ஆனால் அந்த வழி தெரியல எப்படி நிப்பாட்டணும். இப்போ எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் தான் எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எதனா ஒன்று கிடைக்கும் போதும் அங்கே ஒரு மாத்திரை கடிச்சா வாங்கி போடலாம், இல்லை இங்கே ஒரு தாயத்தை கட்டினா வாங்கி கட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பல கோணத்தில் தே ஆர் சர்ச்சிங், எதனா ஒரு வழி கிடைக்குமா, நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமான்னு. பட் ஆனால் மறுவாழ்வு மையத்தில் வந்து யாருமே ஒரு கம்பல்ஷனில் தான் வராங்க, கட்டாயத்தின் பேரில் தான் உள்ளே வராங்க. ஸோ கட்டாயத்தின் பேரில் உள்ளே வரும்போதோ அது ஒரு பெரிய சேலஞ்சான வேலை. அதாவது விருப்பத்தோடு வரவங்களை வந்து சரி பண்ணுறது ஈஸி. ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு 50% ஐ எம் ஆல் ரைட், நான் விருப்பத்தோடு தான் வரேன். ஸோ எனக்கு 50% தான் தேவைப்படுது எனக்கு கவுன்சிலிங்.
ஸோ இந்த விருப்பம் இல்லாமல் வரவங்களை கூட்டின்னு வந்து விருப்பத்தோடு மாற்றுறது தான் பெரிய சவால். அந்த சவாலான வேலையை தான் இன்றைக்கி செய்கிறோம். எப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கான்றது அவங்களுக்கு தெரியாது. என் மனைவி சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, சமுதாயம் சரியில்லை, கவர்மெண்ட்டே சரியில்லை, அதனால தான் நான் குடிக்கிறேன்னு ஒரு அழகான ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இல்லை லவ் ஃபெயிலியரு, ஃப்ரெண்ட்ஸ் என் கூட பேச மாட்டான், எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு பைக் இல்லை, எனக்கு கார் இல்லை, அடுத்தவங்கள மாதிரி என்னால் சந்தோஷமாக வாழ முடியல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லின்னு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா குடி தான் பிரச்சனையாக இருக்கும். இந்த குடியை நிப்பாட்டினா இது எல்லாத்தையுமே சமாளிச்சுடுவார். பட் ஆனால் அதை அந்த வழி தெரியல. ஸோ அந்த மறுவாழ்வு மையத்தில் நம்ம கூப்பிட்டு வந்து அவரை வச்சு பண்ணும் போதோ வீட்டில் இருக்கவங்க, அதாவது நல்ல பேரண்ட்ஸு, நல்ல மனைவிமார்களாக இருக்காங்க, நல்ல அண்ணன் தம்பிங்களாக இருக்காங்க. இப்போ நான் இந்த ஃபீல்டில் இருந்து பார்க்கும் போதோ நான் வீட்டுக்கு ஒரே பையன், எனக்குலாம் கூட அண்ணன் தம்பி பிறக்கலையே நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். எப்போனா ஒரு அண்ணன் வந்து ஒரு பேஷண்ட்டை சேர்க்கும் போது என் தம்பி எப்படியாவது காப்பாற்றிடுங்க சார், அவங்க மனைவி வந்து என் கணவர் எப்படியாவது காப்பாற்றிடுங்க, அம்மா வந்து என் பிள்ளை நல்லா எண்ணும். ஸோ அப்படி இருக்கும் போதும் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாங்க அவர் மேலே. இந்த பாசத்தை அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு. ஸோ நானும் அப்படி தான் இருந்தேன். மனைவி போனால் கவலை இல்லை, அப்பா போனால் கவலை இல்லை, அம்மா போனால் கவலை இல்லை, இதை பற்றி நான் வருத்தமும் படல, எனக்கு குடிக்கணும் அவ்வளோதான். ஸோ சில நேரத்தில் நானே அழுதுருக்கிறேன், ஐயோ என்னால் நிப்பாட்ட முடியாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அங்கே தங்க வச்சு பண்ணணுன்றதுலாம் எனக்கு ஏற்றுக்க முடியாத விஷயம். அவர் யார் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது? நான் பல பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன், எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்துருவாரா? இதுதான் என்னோட கேள்வி. அதனால நிறைய பேர் இன்றைக்கி மறுவாழ்வு மையத்துக்கு வரதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, மிஞ்சி போனால் கொஞ்ச நாள் தங்க வைக்க போகிறாங்க, சாப்பாடு கொடுக்க போகிறாங்க, மருந்து கொடுக்க போகிறாங்க. நானாக நிப்பாட்டினா தானே உண்மை, அதுதான் உண்மை. தானாக நிப்பாட்டினா தான் நிப்பாட்ட முடியும். பட் ஆனால் அந்த முறை உங்களுக்கு தெரியலையே, அந்த முறையை தான் நம்ம சொல்லித்தரோம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ட்ரீட்மெண்ட் சென்டரில் தண்டிக்கிறாங்களா? தண்டிக்கல, சிகிச்சை தரோம். அது மறுவாழ்வு மையத்தோட அவேர்னஸ் மக்களுக்கு கிடையாது, அவ்வளோதான். என்ன பண்ணுறாங்கன்றத போய் அணுகி விசாரிக்கும் போது அதை பற்றி தெரியுமே ஒழிய மற்றபடி அந்த அணுகிறது இல்லை யாரும் போயிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கிடையாது. நிறைய இடங்கள்ல வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற முறையில் ரொம்ப ட்ரீட் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க இப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இது அந்த பேஷண்ட் அப்படி சொல்லி வீட்டுக்கு திரும்பி வராங்கன்னும் போது அங்கே கொண்டு போய் விடுறவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இதில் நம்ம தொடரணுமா அப்படின்னு. அப்போ ஒருத்தரை வந்து அடிச்செல்லாம் ட்ரீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா? இல்லை, அடித்து பெத்த குழந்தைய கூட அடித்து திருத்த முடியாது. பெத்த குழந்தைய அடித்து திருத்த முடியாது. இன்னொன்று வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன தான் சொல்லிக்கணும் நான், ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அதாவது ஒரு 3000 பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் எத்தனை பேர் போய் வீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்றைக்கி ஒரு 1000 குடும்பம் நிம்மதியாக தூங்குது எங்கள் மறுவாழ்வு மையத்துலேருந்து போய். அப்படி இருக்கும்போது நான் ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு போகும்போது என்ன சொன்னேன்னா, என்னையே அங்கே சேர்த்திங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலையே, சும்மா கிளாஸ் எடுக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, தூங்க வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னேன். பட் ஆனால் இன்றைக்கி நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கி மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறேன்னா அந்த மறுவாழ்வு மையம் தான் காரணம். ஸோ இது வந்து ஒருத்தர் லைஃப்பில் நடக்கும் போதோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களாம் இன்றைக்கி ஒரு இடத்துல பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கலாம். அவங்க சொல்கிற விஷயமே, சார் கனவுல கூட நினைக்கல என் பிள்ளை திருந்துவார், என் கணவர் திருந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மறுவாழ்வு மையத்தை கோயிலாக நினைக்கிறாங்க. இந்த மறுவாழ்வு மையத்தில் போய் நான் ஏன் குடியே விடணும், எனக்கு குடி பிரச்சனை இல்லை, நான்லாம் வந்து குடிக்காரெல்லாம் கிடையாது, அந்த ஒத்துக்காதவங்க வந்து இதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஸோ அது என்றைக்கு நான் ஏற்றுக்கிறேனோ, அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ட்ரீட்மெண்ட் சென்டரில் வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து 5:30க்கு எழுப்புகிறோம். எதுக்கு எழுப்புகிறோம் 5:30க்கு? காலையில் நீ ரெகுலரைஸாக நீ வந்து மார்னிங் வேக்கப் வந்து ஏர்லி மார்னிங்கில் ரொம்ப நல்லது உடம்புக்கு. எழுந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம், யோகா பண்ணோன்னா என் உடம்பை நான் சரி பண்ணுறதுக்கான வேலைகளே நான் சரியாக அதை நான் ஏன் செய்யணும்னு கேட்குற போதோ யாருக்குமே பிடிக்காது. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு 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 இடத்துக்கு போகிறோம், நம்மளை ஒரு 10 மினிட்ஸில் மீட் பண்ண போகிறவங்க வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணுன்னா நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். ஸோ அந்த 1 hour நம்மளால் வெயிட் பண்ண முடியலன்னா அவர் வந்து ஒரு 30 days 45 days அங்கே இருக்க போகிறாருன்னா அது ஏற்றுக்கவே முடியாது. பட் ஆனால் அதை இருந்துட்டாருன்னா அவர் தான் கிங்கு. ஸோ அது அந்த ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிற இடம் தான் அது. என்னோடய குணாதிசயங்களை திருப்பி போடுறது. என் வாழ்க்கை வந்து தலைக்கீழே தரமட்டமாக போயிடுச்சு, இனிமேல் நான் எழுந்திரிக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், முடிஞ்சிச்சு, ஒரு கதை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் நான் திருப்பி எழுந்துச்சு வந்து இப்படி உட்காடுறேன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய சவாலான விஷயம். அந்த சவாலான விஷயத்தை தான் மறுவாழ்வு மையம் பண்ணது. தவறா வெளியே, அதாவது திருப்பி எங்களை, அதாவது நான் சொன்னது எங்கள் அம்மா கிட்ட என்னன்னா, திருப்பி என்னை சேர்க்கக்கூடாது, அங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக குடிக்கணும், நான் எல்லாத்தையும் நல்லா தானே இருக்கிறேன்றதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். ஸோ உண்மை அது கிடையாது. ஸோ வந்து இது மக்களுக்கு அழகான விழிப்புணர்வு வேணும், மக்கள் போய் அணுகணும். அதாவது அந்த மறுவாழ்வு மையத்தை எங்கே சேர்க்குறோமோ அங்கே போய் கேட்கலாம், பக்கத்தில் விசாரிக்கலாம். ஸோ அங்கேருந்து வந்தவங்க இப்போ யாராவது வெளியே போய் சொன்னவங்க விலாசத்தை சொன்னால் தான் அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தீவிரமாக விசாரிக்கலாம், விசாரித்து பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது தவிர்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒருத்தர் மறுவாழ்வு மையத்துக்கு வந்திருக்காங்க,
அவங்க ஒரு முழுமையான ஒரு நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சூழல்ல இவங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கால அவகாசம் குணமடைகிறதுக்கான இடைவெளி எவ்வளோ காலமாகும்? அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேஷண்ட்டுங்க. அதாவது ஒரு 21 days இட்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் டீடாக்சிஃபிகேஷன். அதாவது உடல் ரீதியான உடலில் உள்ள நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக இட்ஸ் ப்ராசஸ் டீடாக்சிஃபிகேஷன். அது ஒரு 21 நாள். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங். ஏன்னா எடுத்த உடனே அவங்களுக்கு கவுன்சில் பண்ணால் ஒன்றுமே புரியாது. எல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி அனுப்பிச்சி விட்டுடலாம். ஸோ அவங்களுக்கு அது புரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஏன்னா பல நாள் வீட்டில் இருக்கவங்க காலையில் எழுந்துச்சோன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, எங்கே குடிக்காதீங்க, காலில் விழுந்துலாம் அழுதுருக்குறாங்க. அது கேட்குற மனநிலைமையில் அவர் இல்லை. ஸோ முதல்ல அவருக்கு உடல் ரீதியாக அவரை ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்ல ஆகாரம் கொடுக்கணும், நல்ல தூக்கம் வேணும். அது அப்போ இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகளை நம்ம அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன் அவங்களுக்கு ப்ராப்பரான டைமில் நர்சஸை வச்சு கொடுக்கணும். ஸோ இந்த உடல் ரீதியாக ரெடியான பிறகு தான் மன ரீதியான கவுன்சிலிங். ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 21 days போதும்னு சொல்லிட்டு பாதியில் கூப்பிட்டு போவாங்க. இந்த பாதியில் கூப்பிட்டு போகிறவர் தான் ஒன்றுமே புரியாமல் தான் போவார். அவர் 21 உடம்பு ரெடி ஆகிடுச்சு எனக்கு, அதை நான் வீட்டு உள்ளே வச்சு பூட்டிட்டு சாப்பாடு கரெக்டாக கொடுத்தாலே ஒரு உடம்பு ரெடி ஆகிடும். ஸோ மனசு தான் எனக்கு பிரச்சனை. ஸோ அந்த மனசு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாசத்தினால சிலர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து வேறு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும் அதுக்காக கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லை எதனா ஒரு வீட்டில் அசம்பாவிதம் நடந்திருக்கும் அதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த தெரியாது, சரியாயிட்டோம் பையன் இவ்வளோ நாள் குடிக்கலையே, மாப்பிள்ளை இவ்வளோ நாள் குடிக்கலையே, அப்பா இவ்வளோ நாள் குடிக்கலையேன்னு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதோட ரிசல்ட் தான் 0. ஸோ அது வந்து 21 days to 90 days வரையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஸோ சிகிச்சை வந்து மருந்து மாத்திரைகள் உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைகளுக்கு. குடியை நிப்பாட்ட தேர் இஸ் நோ மெடிசன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்ணால் 1950 56 இது ஒரு டிசீஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னி வரையும் அவங்க ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கல. நான் நிறைய இடத்துல மருந்து தரேன், மாத்திரை தரேன், இதை தரேன்றாங்க, என்ன தராங்கன்றது தெரியல. ஏன்னா இருந்தால் வந்து இன்றைக்கி ஒரு மாத்திரையை கொடுத்து பண்ணிடலாமே. இத்தனை மறுவாழ்வு மையங்கள் சென்னையில் இருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லையா? ஸோ இப்போ ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு வந்து ஒரு 21 நாளோ இல்லை 90 நாட்கள் 3 மாதமோ இருந்து இவங்க பூரணமாக குணமடைஞ்சிட்டாங்கன்னு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பினதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி ஒரு நோய் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் தேடி வர்றதுக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குது. அதாவது எப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணணும். இந்த 90 days ப்ரோக்ராம் வந்து உள்ளே வச்சு நம்ம அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து அவங்க அந்த முறைகள் குடியில். ஸோ ஃபஸ்ட்டு அவர் உடல் ரீதியாக ரெடி ஆகும் போதோ அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. ஸோ என்னால் நல்லா சாப்பிட முடியுது, நல்லா பழைய மாதிரி நான் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் இதெல்லாம் உள்ளே இருக்கும் போது அவர் செஞ்சுக்கிறார். அவரோட வேலைகளை உள்ளே எல்லாமே செஞ்சுக்கிறார். அவரோட சாப்பிட்ட தட்டை அவர் கழுவிக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறார் உள்ள. ஸோ வீட்டில் வந்து வெரைட்டியான ஃபுட்டு கொடுப்பாங்க, பட் ஆனால் அவர் சாப்பிட்ருக்க மாட்டார். இங்கே வந்து நம்ம கொடுக்குற ஃபுட்டை வந்து சாப்பிட்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட சகிப்புத்தன்மையை வளர்த்துக்குது. இன்னொன்று ஒரு மன தைரியம், எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எங்கே வேணால் படுப்பன்ற ஒரு மன தைரியத்துக்கு வந்துடுறாரு அவர். ஸோ நான் இப்படி தான் வாழ்வேன், நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு இல்லாமல் எப்படி வேணாம், ஸோ முறையாக வாழணும், அவ்வளோதான். என்னோடய வாழ்க்கை முறையாக இருக்கணும் அப்படின்னு நான் பண்ணும்போதும் இதை வெளியே போய் ஃபாலோ பண்ணுறாங்களான்றதான் விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் 2 பேர் குடி நோயாளி ஆகிறாங்களோ, குடிக்கிற 10 பேரில் 2 பேர் குடி நோயாளியாக மாறுறாங்களோ, அதே மாதிரி சிகிச்சை எடுக்கிற 10 பேரில் 2 பேர் போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா, நான் பண்ணி பார்க்குறேன்னு. ஸோ பண்ணி பார்க்கும்போது அது ஃபெயிலியர் தான். ஸோ மீதி 8 பேர் அழகாக அவங்க ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறாங்களே, எப்படி அது? ஸோ நான் அவங்கள பார்க்க மாட்டேன், நான் தோற்றவங்களை தான் பார்க்குறேன். தோற்றவங்களை என்றைக்குமே பார்க்கவே கூடாது, நம்ம லைஃப்பில் ஜெயிக்கவே முடியாது. ஸோ இது வந்து அவங்க திருப்பி வரதுக்கான வாய்ப்பு எதனாலன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்கிறோம், அவர் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றாரா, அவர் டைமுக்கு சாப்பாடு கொடுங்க, டைமுக்கு மெடிசனை கொடுங்க, அந்த அவர்ஷன் டேப்லெட்ஸ் கொடுக்கணும், டைசில்ஃபார்ம் அதை கொடுங்க, தேவைப்பட்ட அந்த டைமுக்கு கொடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும் போதும் ஸோ ஒரு 5 காரியத்தை சொல்கிறோம், அதில் ஒரு காரியம் பண்ணலனாலும் அது தோல்வி தான். அவர் திருப்பியும் போகிறதுக்கு ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 5த்தையும் ஃபாலோ பண்ணோம். இப்போ டாக்டர் ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு, 3 வேளை போட்டிங்கன்னா ஜுரம் சரியாகணுன்றாரு. நம்ம 2 வேளை போட்டு ஒரு வேளை போடலன்னா டாக்டரை குறை சொல்லுவோம், டாக்டர் சரியில்லை, கைராசி கிடையாது, வேறு டாக்டரை பார்ப்போம். ஸோ அங்கேயும் அதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போ ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு போனாலும் திரும்பி வரக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது அப்படின்னும் போது அவங்கள பார்த்துக்கிற உங்களோட பொறுப்பு இன்னும் அதிகமாகுது இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு நோய் வாய்ப்பட்ட கண்டிஷன்லேயும் சரி, அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறமும் சரி, ஒரு குடும்பம் அவரை சார்ந்த மக்கள் அவரை எப்படி அணுகணும்? அவர் எப்படி அணுகணும்னா, அது இப்போ நம்ம ஃபேமிலி கவுன்சிலிங் இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் வரும்போதோ அவருக்கு மருந்து மாத்திரைகள், சைக்காட்ரிஸ்டோட அட்வைஸு, ப்ளஸ் கவுன்சிலிங்கு, ஃபேமிலி கவுன்சிலிங், இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், குரூப் தெரப்பிஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவங்க அதாவது உள் வாங்கிக்கிறாங்க, அதை எடுத்து போய் செயல்படுத்தணும்.
ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபேமிலி கவுன்சிலிங்கில் சொல்கிற விஷயங்களை அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு பழைய கதையை பேசாதீங்கன்னு சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வீட்டில் டிஸ்சார்ஜ் ஆகி போய் உட்காருவார். போன வருஷம் தீபாவளிக்குலாம் நடந்தது தெரியுமா, உனக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணி கூப்பிட்டு வந்தோம் தெரியுமா, திரும்பி அது மாதிரிலாம் பண்ணாத, நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னுவாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார், அப்போ தான் அவர் கற்றுக்குன்னு வராரு, அவர் வாழணுன்ற ஆசையோடு தான் வெளியே வராரு. திரும்பி அவருக்கு அதே வித ஒரு, ஏன்னா பிறவிலேயே அவங்க ரொம்ப பலவீனமானவங்க, பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லை. தைரியசாலி மாதிரி பேசுவாங்க, நான் இதை செய்வேன் அதை செய்வேன், எனக்கு அவர் தெரியும் இவரை தெரியும்வாங்களே ஒழிய குழந்தை மாதிரி அவங்க. ஆல்கஹாலிக் வந்து ஒரு குடி நோயாளி, ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ அவங்கள ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகும்போதோ ஒரு அப்போ தான் அவங்க தவழ்கிறாங்க. அவங்கள அழகாக நடக்க வச்சு கூட்டு போகணும். எப்படி ஒரு செடி வளருதுன்னா ஒரு வேலி தேவையோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலி தேவை. ஸோ அதை வீட்டில் இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ வேலைக்கு போகாதுன்னு மனைவியை சொல்லுவார். ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மாதத்துக்கு போகாமல் இருக்கிறது பெட்ரு. இல்லைனா அவங்களுக்கு புரிய வைக்கலாம் பொறுமையாக, எங்கே நம்ம நான் வேலைக்கு போடலாம், கொஞ்சம் கஷ்டமாயிடுங்க, இப்படி பண்ணலாங்கன்ற புரிய வைக்கலாம். நீ ஏன் வேலைக்கு போக, அப்போ நீ சந்தேகப்படுறியா அப்படின்னும் போது அவருக்கு என்ன வரனா கோவம் வரும். ஏன்னா பேசிக்காக அவர் சந்தேகப்படுறது பிடிக்காது. குடி நோய் அதிகமானதுனால அவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டு இருப்பார். சந்தேகன்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சந்தேகம் நிறைய பேர் கேட்குறாங்க, சந்தேகப்படுறதுனால என்ன பிரச்சனை? என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்கும்போது, சார் எங்கள் வீட்டுக்காரர் சந்தேகப்படுறாருன்னா சந்தோஷப்படுங்கம்மான்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு, உங்களே தானே சுற்றி வராரு, வேறு பொண்ணு பின்னாடி போல இல்லை. ஸோ அந்த அன்போட எக்ஸ்ட்ரீம், இந்த எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டி எது பண்ணாலும் அவங்களுக்கு அளவுக்கு மீறி பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த குடித்தவொடனே குடியும் அளவுக்கு மீறி பண்ணணும். நார்மலாக அவங்களால குடிக்க முடியல. எந்த ஒரு குடி நோயாளியுமே நான் போய் குடிச்சிட்டு கடைக்கு போய் வைன் ஷாப்பில் போய் வாங்கி குடிச்சிட்டு கீழே விழணும், நாசம் ஆகணுன்றதுக்காக குடிக்கல. அவர் குடிச்சிட்டு அளவாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் அவரால் முடியல, அளவுக்கு மீறி போகுது. ஸோ இதுதான் நிச்சயமாக சார். ஒரு சமூக சேவகராக குடி போதை பழக்கத்துக்கு ஆளாகப்பட்டவங்க, அவங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் முத்திருக்கு வருது, அப்படி வந்த ஒரு நிலையில் அவங்களுக்கான ஒரு மறுவாழ்வு அப்படின்னு வரும்போது இன்றைக்கி நிறைய மறுவாழ்வு மையங்கள் இருக்குது. அதில் வந்து சரியான ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிமுறைகள், அவர் சார்ந்திருக்கிற குடும்பம் அவரை எப்படி அணுகணும், இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழல், மீண்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அதில் போகாமல் நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன, இப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபை வீரபாண்டியன் அவர்கள். நம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஆகஸ்ட் 15 என்பது இந்தியா அரசியல் விடுதலை பெற்ற நாள். விடுதலை பெற்றதற்கு பிறகும் சமூக விடுதலை வந்து சேரவில்லை. எத்தனையோ சிக்கல்கள் இருந்தால் கூட அரசியல் விடுதலை என்பதை நாம் வரவேற்று ஏற்பதுதான் இன்றைக்கும் உகந்ததாக இருக்கிறது. ஆனால் இப்போதும் கூட இந்திய சமூகம் எப்படி இருக்கிறது என்று நினைத்து பார்க்கிற போது பல வேதனைகளை நம்மால் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. இந்திய விடுதலை நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் இல்லையா, அதில் போய் மற்ற செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாமா என்று கேட்டால், மகிழ்ச்சியான நாளில்தான் துயரமானவைகளையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அண்மையில் நடைபெற்ற ஒரு கொடூரமான நிகழ்ச்சி, இதுவரைக்கும் அப்படி ஒரு கொடூரத்தை என் வயதில் நான் பார்த்ததில்லை என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் பலரும் குறிப்பிட்டார்கள். அது நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் என்று முதலில் சொல்லப்பட்டது. பிறகு அது ராஜஸ்தானில் நடந்திருக்கிறது என்பது தெளிவாக்கப்பட்டது. எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் நடந்திருந்தால் என்ன, இப்படிப்பட்ட ஒன்று நடக்கிறது என்பதை விட ஒரு மனித சமூகத்திற்கு அவமானமும் இழிவும் வேறொன்றும் இருக்க முடியாது. அது காட்டுமிராண்டிகளைப் போல அங்கே அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று பலரும் சொன்னார்கள். எனக்கு அதில் உடன்பாடில்லை. காட்டுமிராண்டிகள் இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டார்கள். விலங்குகள், காட்டு விலங்குகள் கூட இப்படி நடந்து கொண்டிருக்காது. எனவே மிக மிக கொடூரமாக இவர்கள் நடந்து கொண்டார்கள். என்ன நடந்தது என்பதை சமூக இணையதளங்களிலே பலரும் பார்த்திருப்பார்கள். ஒரு ஆணும் பெண்ணும், அவர்கள் 2 பேரும் தலித் வகுப்பை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். 2 பேரும் காதலித்தார்கள் என்கிற ஒரு குற்றத்திற்காக அவர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஒருவர் தோளில் இன்னொருவர் ஏறி அமர்ந்து கொள்ள சுற்றி நின்று அவர்களை அடித்து கொண்டே ஊர்வலமாக வந்தார்கள். அது மட்டுமல்ல, அது மேளதாளத்தோடு வாத்தியத்தோடு அந்த ஊர்வலத்தை அவர்கள் நடத்தினார்கள் என்றால் இவர்களை எப்படி மனிதர்கள் வரிசையில் சேர்ப்பது என்கிற கேள்வி நம்முள் எழுகிறது. இன்னமும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால், ஏனென்றால் அது சமூக இணையதளங்களிலே வந்தது, பலரும் அதை பார்த்தோம். எனவே அதை சொல்லுவதிலே ஒன்றும் பிழையில்லை.
அந்த ஆண் அந்த பெண்ணை 2 பேரும் நிர்வாணமாக இருக்கிறார்கள், தூக்கி கொண்டு வருகிற போது அந்த ஆண் உறுப்பிலேயே கம்பினால் அடித்து கொண்டே வருகிறார்கள். இப்படிப்பட்ட கொடூரங்களை இதுவரையில் உலகில் எந்த நாடும் பார்த்திருக்கும் என்று சொல்ல முடியாது. இதில் இருக்கிற மிகப்பெரிய கொடூரம் என்ன என்றால், அப்படி அவர்களை நிர்வாணமாக நடத்தி அடித்து கொண்டு வருகிற போது அங்கே எழுந்த முழக்கம் என்ன தெரியுமா? அது காணொளியாக இருக்கிறது. நான் பொய் சொல்லவில்லை, மிகைப்படுத்தவில்லை. அது காணொளியாக வந்திருக்கிறது. தொடர்ந்து கேட்ட முழக்கம் பாரத் மாதா கி ஜே என்பது தான். ஓ, இப்படித்தான் பாரத மாதாவுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டுமா என்று நமக்கு புரியவில்லை. அப்படியானால் அவர்கள் யார்? அவர்கள் பாரத மாதாவின் பிள்ளைகள் இல்லையா? இது பாரத மாதாவின் நாடு அல்லவா? அவர்கள் பாரத் மாதா என்று சொல்லுகிற இந்திய அன்னையினுடைய பிள்ளைகளாகத்தானே இவர்களும் இருக்க முடியும். அவர்களை இத்தனை சித்திரவதைகளுக்கும், இத்தனை கொடுமைகளுக்கும், இத்தனை அவமானங்களுக்கும் உள்ளாக்குகிறவர்கள் இந்திய அன்னைக்கு வாழ்த்து பாரத் மாதா கி ஜே என்று முழக்கமிடுகிறார்கள். அந்த முழக்கம்தான் எதை காட்டிலும் கொடுமையாக இருக்கிறது. அப்படி ஒரு முழக்கம், அப்படி ஒரு ஊர்வலம் எதற்காக நடக்கிறது என்றால், ஒரு சாதிக்கு எதிராக, சாதி ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தில் ஒருவேளை ஒருவர் இந்த ஜாதி, இன்னொருவர் தலித்தாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தால் அப்படிப்பட்ட கொடூரம் அங்கே நடக்கிறது. அல்லது காதலே இந்திய பண்பாட்டுக்கு, பாரத் மாதாவுக்கு எதிரானது என்று அவர்கள் கருதுகிறார்களா என்றும் நமக்கு தெரியவில்லை. வட இந்தியாவிலே இந்த கொடுமைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. தென்னிந்தியாவிலும் இன்றைக்கு அவை போன்ற சில ஆணவ கொலைகள் கால் ஊன்ற முயற்சிக்கின்றன. அதையும் நாம் மறுக்க முடியாது. ஆணவ கொலைகளை விட இது ஆணவ சித்திரவதைகளாக இந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அப்படி தொடர்ந்து அவர்கள் அந்த பேரணியை, அந்த ஊர்வலத்தை நடத்தி அந்த 2 பேரையும் கொடுமைப்படுத்துவதற்கு, சாதியையோ மதத்தையோ காப்பாற்றுவதற்காக அவர்கள் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிகிறது. காப் பஞ்சாயத்து என்றே ஒரு பஞ்சாயத்து வைத்து யாரோ மனம் போன போக்கில் இப்படி செய்து விட்டார்கள் என்பதல்ல. ராஜஸ்தானில், ஹரியானாவில், உத்தரப்பிரதேசத்தில் காப் பஞ்சாயத்து என்றே அப்படி பஞ்சாயத்து இருக்கிறது. பல ஊர்களுக்குமாக சேர்த்து ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்திலேயே இப்படிப்பட்ட கொடுமையான தண்டனைகளெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியிலேயே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பெண்ணுக்கு ஒரு தண்டம், ஒரு ஃபைன் விதித்து அதை கட்ட முடியாது என்று அந்த பெண்ணால் சொல்லப்பட்ட போது, இன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து நாளை காலை சூரியன் உதிக்கிற வரையில் யார் வேண்டுமானாலும் அந்த பெண்ணோடு உடல் உறவு கொள்ளலாம் என்று ஒரு தீர்ப்பு அளித்ததற்கு பெயர் பஞ்சாயத்து, அதற்கு பெயர் தீர்ப்பு. இப்படிப்பட்டது நடந்து ஏறத்தாழ 13 ஆண்கள் அந்த பெண்ணிடத்தில் உடல் உறவு கொண்டு இறுதியாக அந்த பெண் பொழுது விடுகிற போது குற்றுயிரும் கொலையுயிருமாக மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டாள் என்பதையெல்லாம் படிக்கிற போது, எதற்காக? அந்த பெண் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவள். அவள் காதலித்த அந்த ஆண் இன்னொரு சாதி, மேல் ஜாதி என்று இவர்கள் கருதி கொண்டிருக்கிற சாதியிலே பிறந்தவன் என்பதற்காக. இப்படிப்பட்ட தண்டனையை ஒரு சமூகம் வழங்குமானால் இந்த சமூகத்தை நாம் எப்படி கொண்டாடுவது? பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று இதையெல்லாம் படித்ததற்கு பிறகு நம்மாலேயே சொல்ல முடியவில்லையே. பிறகு எப்படி வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லுவார்கள்? இவற்றையெல்லாம் படித்து பார்த்தால், அல்லது இந்த காணொளிகளெல்லாம் உலகத்திற்கு போகுமானால், இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் இந்த காட்சிகள் அல்லது இந்த செய்திகள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுவதற்கு சற்று காலதாமதம் ஆகும். ஆனால் இப்போது அடுத்த நிமிடமே உலகமெல்லாம் செய்திகள் பரவி விடுகின்றன. எல்லோருடைய கைகளிலும் இருக்கிற கைபேசிகளில் அந்த வாட்ஸ்அப் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு தடத்தில் அனைத்து செய்திகளும் உடனடியாக வந்து விடுகின்றன. உலகத்தில் இருக்கிற மக்கள், உலகத்தில் இருக்கிற நாட்டினர் இந்த காட்சிகளை பார்த்தால் இந்தியாவை பற்றி, இந்திய சமூகத்தை பற்றி என்ன நினைப்பார்கள்? இதனை விட பெரிய மானக்கேடு நமக்கு என்ன இருக்க முடியும் என்று அந்த படத்தை பார்த்தபோது பார்த்தவர்களின் நெஞ்சமெல்லாம் கொதிக்கிறது. இதுதான் சாதியை காப்பாற்றுகிற முறையா? இதுதான் இந்த நாட்டை காப்பாற்றுகிற முறையா? இதுதான் பாரத மாதாவுக்கு வணக்கம் சொல்லுகிற முறையா என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. பாரத் மாதா கி ஜே என்கிற குரல் திரும்ப திரும்ப அந்த காணொளியிலே கேட்கிற போது இது ஒரு குறிப்பிட்ட கட்சியினரினுடைய குரல் என்பதும் கூட நமக்கு தெளிவாகிறது. எனவே அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தங்கள் கைகளிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதனை நாம் கடுமையாக எதிர்க்கவில்லை என்றால் இது நாடு முழுவதும் பரவும். இன்று வரையிலே தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடைபெறவில்லை என்றால் தமிழகம் 1 நூற்றாண்டு காலமாக திராவிட இயக்க கோட்பாடுகளால் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் அதற்கு அடிப்படை.
இல்லையானால் தமிழகத்திற்குள்ளேயும் இவையெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இது தமிழகத்திலே நடக்கவில்லை, வேறு எங்கு நடந்தால் நமக்கு என்ன என்று இல்லை. இது இந்தியாவிலும் நடக்கக்கூடாது, உலகத்தின் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது. இது மனித இனத்துக்கு, மனித நாகரிகத்துக்கு, அடிப்படை கோட்பாடுகளுக்கே எதிரானதும் இழிவானதும் அழிக்கப்பட வேண்டியதும் ஆகும். இது குறித்து ஒரு ஆவேச சினம் நமக்குள் எழவில்லை என்றால் நாம் அடிப்படையில் மனிதர்களாகவே இல்லை என்று பொருள். எனவே இன்றைக்கு இது நடந்திருக்கிறது. இதற்கு காவல்துறை அல்லது அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அந்த பகுதியில் அரசாங்கம் என்று ஒன்று இருக்கிறதா என்கிற கேள்விகளெல்லாம் நமக்கு எழுகின்றன. சரியாக சொன்னால் அந்த காண் ஒளியை முழுமையாக இதயத்தில் ஈரமுள்ள எவராலும் பார்க்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதனை முழுமையாக பார்க்க முடியவில்லை, சகித்து கொண்டு பார்க்க வேண்டிய கட்டமாகத்தான் அந்த காட்சி இருந்ததென்றால் நேரடியாக அது எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். இந்த கொடுமைகள் அகற்றப்பட்டதற்கு பிறகுதான் நாம் பெற்ற விடுதலைக்கு பொருள் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டியிருக்கிறது. தற்போது பரவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை நாம் எவ்வாறு தடுக்கலாம், அவற்றிற்கான மருத்துவ முறைகள் எல்லாம் என்னென்ன என்பதை பற்றி ஆலோசனை நேரத்தில் மருத்துவ பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று பகுதியில் வரக்கூடிய குடல் இறக்கம். நம்ம ஏற்கனவே சொன்னது வயிறு தொடை பகுதியில் வந்த ஹெர்னியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயிற்று பகுதியில் வரக்கூடிய ஹெர்னியா. ஸோ நம்ம வந்து வயிற்றில் ஆட்டோமேட்டிக்காக தானாக வரக்கூடிய ஹெர்னியா தொப்புள் பகுதி. ஏன்னா அது வந்து மசில் வீக்கு. ஸோ அந்த வீக்னஸ் வழியாக ஒரு நபருக்கு வந்து அந்த மசில் வெளியே தள்ளிட்டு உள்ளே ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஓட்டை வழியாக உள்ளே இருக்க ஜவ்வோ குடலோ வெளியே வரும். அது வந்து தொப்புளில் ஒரு பெரிய பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். பேஷண்ட்ஸ் வருவாங்க, சொல்லுவாங்க தொப்புள் போய் நல்லா பல்ஜாக இருக்குங்க, ஒரு கட்டி மாதிரி வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. படுத்தா கொஞ்சம் கம்மியாகுதுங்க, நின்னோம்னா கொஞ்சம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பெருசாகுதுங்க, அப்படிங்கிறது தொப்புள் ஹெர்னியா. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா தொப்புளுக்கு மேலே எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதுவும் தானாக வரக்கூடிய ஒரு ஹெர்னியா தான். ஸோ அதாவது தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே அங்கே ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஓட்டை வழியாகவும் உள்ளே இருக்க ஜவ்வு வெளியே வரலாம். இது வந்து எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா. ஸோ தொப்புளுக்கு மேல் பகுதி இது வந்து ஒரு வயிற்றில் எந்த ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாமல் தானாக வரக்கூடிய ஒரு ஹெர்னியா. ஏன்னா அங்கே மசில் வீக்காக இருக்குது. இதே வந்துங்க மசிலில் வயிற்றில் எங்கே நீங்கள் ஒரு ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணாலும், ஓப்பன் சர்ஜரின்னு பண்ணிங்கன்னா அங்கே என்ன ஆகுனா மசில் வந்து வீக் ஆயிரும், பழைய மசில் டோன் இருக்காது. அப்போ என்ன ஆகும், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டைம் உள்ளே இருக்க அப்டாமினல் ப்ரெஷர் வந்து அந்த வீக் ஏரியா விஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், அந்த தழும்பு வழியாகவே ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஓட்டை வழியாக குடல் வந்து வெளியே வரும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இன்சிஷனல் ஹெர்னியா, இன்சிஷன்னா தழும்பு. ஸோ நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடியது லேடிஸில் சிசேரியன் ஆப்ரேஷன். ஸோ வேறு வழியே இல்லை, சிசேரியன் வந்து ஓப்பன் சர்ஜரி தான். ஸோ நம்ம வந்து ஓப்பன் சர்ஜரி காமனாக பார்க்கக்கூடியது லேடிஸில் சிசேரியன் தழும்பு. அந்த தழும்பு தொப்புளுக்கு கீழே இருக்கிறனால தொப்புள் கீழ்ப்பகுதியில் நீங்கள் சிசேரியன் பண்ணி உடனே வரணும்லாம் கிடையாது. 5 வருஷம் 10 வருஷம் கழித்து கூட வந்து ஒரு பல்ஜு மாதிரி வரலாம் தொப்புள் கீழ்ப்பகுதியில். ஸோ அங்கே வந்து சிவியர் வலி வரலாம். அந்த லேடிஸ் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த பல்ஜ் ரொம்ப ப்ராமினெண்ட் ஆகும். உள்ளேருந்து குடல் வெளியே வரனால உள்ள சிவியர் புல்லிங் பெயின், வயிற்றில் சிவியர் பெயின் வரும். சில பேர் என்னன்னு கூட தெரியாது. அதே வந்து இப்போ ஒரு லேடிஸ் தின்னாக இருக்காங்க, இங்கே வந்து ஃபேட் அவ்வளோ இல்லைன்னா அந்த பல்ஜ் ஆப்வியஸாக தெரியும் நமக்கு. ஓகே இது பல்ஜ் இருக்குது, இது வந்து ஹெர்னியான்னு அவங்களுக்கு கூட தெரியும். சில கொஞ்சம் ஒபீஸான லேடிஸு இங்கே ஃபேட் ரொம்ப இருக்கும். ஸோ உள்ளே இருக்க பல்ஜ் வெளியே வந்திருக்கும், ஆனால் பல்ஜ் வெளியே தெரியாது, ஏன்னா ஃபேட் அவ்வளோ இருக்கிறனால. ஆனால் பெயின் மட்டும் ரொம்ப சிவியராக இருக்கும் தொப்புள் கீழே. ஸோ தொப்புளுக்கு கீழே சிவியர் பெயின் இருக்குது. சில பேருக்கு நல்ல பல்ஜ் இருக்குது, ஏற்கனவே ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும் அங்கே கண்டிப்பாக ஹெர்னியா இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதே இல்லைன்னா ஆப்வியஸாக தெரியலையா, ஒரு ஸ்கேன் பண்ண கூட தெரியும் அந்த ஒரு ஓட்டை வழியாக உள்ளே இருக்க ஜவ்வு குடல் வெளியே வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறோன்னா அந்த ஸ்கேனில் நமக்கு தெரியும் அந்த ஓட்டை வந்து எவ்வளோ பெரிய ஓட்டை. அதாவது சில பேர் நம்ம பார்த்தா தெரியும் ஸ்கேனில் வந்து 20 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஓட்டை இருக்குது, இதே 5 சென்டிமீட்டர் ஓட்டை இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹெர்னியா ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே துணியில் ஒரு இடம் கிழிஞ்ச மாதிரி தான். அது நம்ம சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன்,
நாளாக அந்த ஓட்டை பெருசாக தான் போகுது. நான் சில பேர் பார்த்துருக்கோம், 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கும். அதனால் வரைக்கும் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. சின்ன ஓட்டை அப்படியே பெருசாகி உள்ளே இருக்க சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் வெளியே வரும். இன்னொரு தனி வயிறு ஒன்று ஃபார்ம் ஆயிரும் ஹெர்னியா. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக. அது ஆரம்ப ஸ்டேஜில் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அந்த கரெக்ஷனும் ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன ஓட்டை ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ஓட்டை நம்ம எனிவே அது வந்து மெக்கானிக்கல். இதுக்கு வந்து நம்ம மெடிசன் ஏதாச்சும் இருக்கான்னு சில பேர் கேட்பாங்க. எப்படி மெடிசன் சரி பண்ண முடியும்? சரி, நம்ம உடம்புல வந்து ஒரு பகுதி அடப்பட்டிருக்கு, இல்லை ஒரு பகுதி ஓட்டை விழுந்திருக்கு, இல்லை ஒரு பகுதி லீக் ஆகிருக்கு அப்படின்னா அது மெக்கானிக்கல் ப்ராப்ளம். அது நம்ம வந்து அந்த ஏரியாவை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதே கிருமியினால் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அது மெடிசின்ஸ். இங்கே வந்து மெக்கானிக்கல். வயிற்றை சுற்றி எல்லா பகுதியும் மசில் கவர் ஆகிருக்கணும். இங்கே வந்து ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஓட்டைன்னு ஃபார்ம் ஆகிருந்தாலே ஓட்டையை சுற்றி மேலே சைடில் எல்லா பகுதியும் மினிமம் ஒரு 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் 5லேருந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் மசில் வீக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓட்டையை மட்டும் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி அது கிழிஞ்சிரும், திருப்பி ஹெர்னியா வந்துடும். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றி வலையை வச்சு வலையை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். முந்தியெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி, அதாவது ஒரு 15 வருஷம் முன்னாடிலாம் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் இந்த மாதிரி ஹெர்னியா பண்ண முடியாது. ஸோ ஒரு ஓட்டை இருக்குன்னா அவ்வளோ பெரிய ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணி வலையை வெளியே தான் வைக்கணும். இப்போ அப்படி இல்லை. லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக உள்ளே பார்த்தோம்னா தெரியும். உள்ளே அந்த வெளியே வந்த குடல் எல்லாத்தையும் திரும்பி வயிற்றுக்குள்ளே உள்ளே கொண்டு போயிடலாம். அந்த ஓட்டையை திரும்பி நம்ம லேப்ரோஸ்கோப்பியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த அவ்வளோ பெரிய வலையையும் சிறு துளைகள் மூலம் உள்ளே கொண்டு போயிட்டு அந்த வலையை சுற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா பேஷண்ட் வந்து ஒரே நாளில் வீட்டுக்கு போக முடியும். சில பேர் கேட்பாங்க, தொப்புள் கீழே தான் ஹெர்னியா வருமா, மற்ற பகுதியில் வராதா? அப்படி கிடையாது. வயிற்றில் எங்கே ஓப்பன் தழும்பு இருக்கோ அங்கே வரும். சில பேர் பார்த்திங்கன்னா அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன், ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் நான் முதல் சொன்னேன் இல்லையா, அந்த அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க ஒரு 5 வருஷம் 7 வருஷம் முன்னாடி. தழும்பு இங்கே இருக்கும். அந்த தழும்பில் மசில் வீக் ஆயிரும், அதில் ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆகும், அந்த வழியாக குடல் வெளியே வரும். ஸோ இன்சிஷனல் ஹெர்னியா அப்படிங்கிறது தழும்பு எங்கே இருக்கோ அங்கேயே வரும். நான் முதல் சொன்ன மாதிரி பித்தப்பைக்கு வந்து லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் இருக்குது. இதே 25 வருஷம் முன்னாடிலாம் ஓப்பன் ஆப்ரேஷன் தான். ஸோ மேல் பகுதியில் பெரிய தழும்பு இருக்கும். அந்த தழும்பில் வந்து மசில் வீக் ஆகி அது வழியாக குடல் வெளியே வந்துடும், இன்சிஷனல் ஹெர்னியா. ஸோ வயிற்றில் எங்கே தழும்பு இருக்கோ அந்த தழும்பு வீக் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது வழியாக குடல் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி ஹெர்னியாலாம் வந்து இப்போ இருக்க டெக்னாலஜியில் ஒரே நாள் தான் டே கேர் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ அழகாக நல்ல மேக்னிஃபிகேஷனில் உள்ள நம்ம பார்த்தோம்னா அந்த ஓட்டை நல்லா டிஃபைன் பண்ண முடியும். குடல் வெளியே வந்த குடல் எல்லாத்தையும் அழகாக லேப்ரோஸ்கோப்பியில் சேஃபாக உள்ளே கொண்டு போக முடியும். கொண்டு போனதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவே அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய மெஸ் வைக்கணும்? ஒரு சின்ன ஓட்டையாக இருக்கா, 10 சென்டிமீட்டர் பிரெத்து போதும், 15 சென்டிமீட்டர் லென்த்து தேவைப்படும் மினிமம் ஒரு மெஸ்ஸு வந்து. இதே ஹெர்னியா அந்த ஓட்டை சைஸ் பெருசாக மெஸ்ஸும் பெருசாகும். அந்தளவு மெஸ்ஸு வச்சோம்னா தான் நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு லைஃப் லாங் திருப்பி ஹெர்னியா வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம மெஸ்ஸை வந்து லேப்ரோஸ்கோப்பியில் அழகாக உள்ளே கொண்டு போயிட்டு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பகுதியும் அழகாக நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் ஸ்டிச் போட்டு சர்ஜரி பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியே ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ பெரிய ஹெர்னியா இருந்திருக்கும். நம்ம வந்து காலையில் அட்மிட் பண்ணுவோம், மத்தியானம் சர்ஜரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். லேடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிஷன் ஹெர்னியா ரொம்ப ரொம்ப காமன். லேடிஸை பொறுத்த வரைக்கும் முந்தையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா 2 வாரம் ஹாஸ்பிட்டல், 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட்டு, அதுக்குரிய ஒரு ஹெல்ப்பு வீட்டில் ஃபேமிலியில் வர வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் அப்படிலாம் இருக்குது. இப்போல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டே கேர் சர்ஜரி. ஸோ ஹெர்னியான்னு ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். ஒரு தழும்பில் ஒரு வலி உண்டாகுது, அதில் ஒரு பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஹெர்னியா இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் இருக்கணும். அப்படி இருக்குன்னா அது என்ன ஹெர்னியா என்ன சைஸில் இருக்குங்கிறது ஸ்கேன் வச்சு பண்ணணுங்கிறது ஒரு அவேர்னஸ் இருக்கணும். பண்ணியாச்சு ஹெர்னியா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா தென் இதுக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருக்குங்கிறது கண்டிப்பாக இப்போ இருக்குது. இப்போ இருக்க டெக்னாலஜியில் ஒரே நாளில் பண்ண முடியும். அதே மாதிரி ஹெர்னியா இருக்குது, வயிற்றில் சில பகுதியில் ஃபார் எக்ஸாம்பிள் பித்தப்பையில் கல் இருக்கலாம், அதே லேடிக்கு நம்ம வந்து ஒரே அனஸ்தீசியாவில் லேப்ரோஸ்கோப்பியில் ஹெர்னியாவையும் பண்ண முடியும், அதே நேரத்தில் பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ 2-3 ஆப்ரேஷன் ஒன்றா கூட பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும்? காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறப்போ
குடல் வெளியே வந்து மாட்டாமல் இருக்கிறப்போ, ஸோ பிகினிங் ஸ்டேஜில் ஒரு அவேர்னஸோடு வந்தாங்கன்னா அது ஹெர்னியான்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய ப்ராப்பர் லாப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் டே கேரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம அனுப்ப முடியும். ஸோ வயிறு சம்மந்தமாக வரக்கூடிய இந்த பகுதியான ஹெர்னியாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.